இன்று பாப் தாதா தன்னுடைய நாலாபுரத்தின் ராஜ் துலார் என்று சொல்லும் பொழுது ராஜ்யத்திற்கு தகுதியான ராஜ்யம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பரமாத்மாவினுடைய அன்பு கோடியில் சிலருக்குத்தான் கிடைக்கின்றது. सही वर्ड चाहिए इंग्लिश में या பரமாத்மாவின் அன்பில் பாப்தாதா மூலமாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதா அவர்கள் மூன்று சிம்மாசனங்களினுடைய எஜமானர்களாக மாற்றுகிறார். முதலில் சுயராஜ்ய அதிகாரத்தின் பிருக்குட்டி, நமது நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிருக்குட்டியினுடைய அந்த சிம்மாசனத்தை அளிக்கிறார். இரண்டாவது பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனம் மற்றும் மூன்றாவது உலகத்தினுடைய ராஜ்ய அதிகாரத்தினுடைய சிம்மாசனம். சத்யுகத்தில் புதிய உலகில் ராஜ்ய அதிகாரத்தினுடைய சிம்மாசனம். இந்த மூன்று சிம்மாசனங்கள் தந்தை தன்னுடைய அன்பான ராஜா குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். இந்த மூன்று சிம்மாசனங்களும் எப்பொழுதும் நினைவில் இருப்பதன் மூலம், ஞாபகத்தில் இருப்பதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆன்மீக போதை இருக்கின்றது. இந்த மூன்று சிம்மாசனங்களும் எப்பொழுதும் நினைவில் இருப்பதன் மூலமாக ஆன்மீக போதை இருக்கின்றது. இரண்டாவது, குழந்தைகள் தந்தை மூலமாக கிடைக்கப்பெற்ற ஆஸ்தியை
தந்தை மூலமாக கிடைக்கப்பெற்ற சொத்து ஆஸ்தி, அதனை பார்த்து மகிழ்ச்சியில் இருக்கின்றீர்கள். இதயத்தில் தானாகவே இந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. என்ன பாடல்? ஆஹா தந்தையே, ஆஹா ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டமே, ஆஹா ஆஹா தந்தையே, ஆஹா ஆஹா என்னுடைய பாக்கியமே, ஆஹா என்ற பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. கனவிலும் கூட இதனை கண்டதில்லை, பார்த்ததில்லை. அதனை நடைமுறை வாழ்க்கையில் அதனை கிடைக்கப் பெற்றுவிட்டோம். சிம்மாசனத்தின் கூடவே பாப்தாதா அவர்கள் இந்த சங்கம யுகத்தில் இரட்டை கிரீடங்கள் மூலமாக பறக்கும் கலையின் அனுபவம் நிறைந்தவர்களாக மாற்றிவிட்டார். இரட்டை கிரீடங்கள் அதன் மூலமாக பறக்கும் கலையின் அனுபவம் நிறைந்தவராக மாற்றிவிட்டார். பாப்தாதா நாலாபுரத்தின் குழந்தைகளின் இந்த இரட்டை கிரீடதாரி தூய்மையினுடைய ராயல்டி, அதாவது தூய்மையினுடைய மேன்மை, இரட்டை கிரீடதாரி பார்த்து கொண்டிருக்கின்றார். தூய்மையினுடைய ராயல்டி மற்றும் ராஜ்யத்தின் கிரீடம், இந்த இரட்டை கிரீடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளினுடைய இரட்டை கிரீடம். பாப்தாதா அவர்கள் இன்று நாலாபுரத்தின் குழந்தைகளின் முயற்சியினுடைய வேகத்தை சோதனை செய்தார். ஏனென்றால் நேரத்தினுடைய வேகத்தை நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், தெரிந்துள்ளீர்கள். நேரத்தினுடைய வேகத்தை நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாப்தாதா அவர்கள் பார்க்கிறார். ஒவ்வொருவருக்கும் பாபா மூலமாக ராஜ்யம் செய்யும் பாக்கியம், அதன் சொத்து ஆஸ்தி கிடைத்துள்ளது. நம்முடைய ராஜ்யத்தின் எதிர்கால பிராப்தியின்
எதிர்காலத்தில் உங்கள் அனைவருடைய சுபாவ சன்ஸ்காரம், இயற்கையான சுபாவம் மற்றும் இயற்கை எதிர்காலத்தில் உங்களுடைய சுபாவம் மற்றும் இயற்கை, அதாவது உங்களுடைய இயற்கையான சுபாவம், அதனை இப்பொழுதிலிருந்தே பல காலம் நம்முடைய சன்ஸ்காரமாக அனுபவம் செய்ய வேண்டும். இப்பொழுதிலிருந்தே இந்த சன்ஸ்காரத்தை அனுபவம் செய்தால்தான் எதிர்காலத்தில் அந்த சன்ஸ்காரம் வெளிப்படும். ஏனென்றால் இது புதிய உலகம். உங்கள் அனைவருடைய புதிய சன்ஸ்காரம் மூலமாகத்தான் புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருடைய புதிய சன்ஸ்காரம் மூலமாகத்தான் புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த புதிய சன்ஸ்காரம் என்றால் புதிய சன்ஸ்காரத்தினுடைய விசேஷத்தன்மைகள், அதனையும் நீங்கள் எல்லோரும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? நம்முடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்கும் அந்த ஆன்மீக போதை இருக்கின்றதல்லவா? சத்யுக தேவதா ஆன்மீக ராஜ்யத்தில் இதயத்தில் இந்த எண்ணம் வருகின்றதல்லவா? நம்முடைய ராஜ்யம், நம்முடைய புதிய உலகம் வந்தே விட்டது, ஏறக்குறைய வந்தே விட்டது. எனவே பாப்தாதா அவர்கள் பார்க்கிறார், பாப்தாதா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் புதிய உலகத்தினுடைய விசேஷத்தன்மைகள். அவை குழந்தைகளில் இந்த புருஷாரத்தி வாழ்க்கையில், முயற்சி செய்யக்கூடிய இந்த வாழ்க்கையில், இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது வெளிப்படையாக தெரிகின்றது. தெரிந்துள்ளீர்கள் அல்லவா? புதிய சன்ஸ்காரம், மேலும் புதிய உலகம். இதனுடைய விசேஷத்தன்மைகள் என்னவாக இருக்கும்? அனைவருடைய புத்தியில் புதிய உலகத்தின் விசேஷத்தன்மைகள் எமர்ஜ் ரூபத்தில், அதாவது வெளிப்படையாக தெரிகின்றதல்லவா? இதனை தெரிந்திருக்கின்றீர்கள் தானே? அதனை, அந்த சன்ஸ்காரத்தை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வருகின்றீர்கள், தெரிந்துள்ளீர்கள். முதல் விசேஷத்தன்மை, சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு விசேஷத்தன்மையும் எனக்குள் எந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரிகின்றது, எந்த அளவுக்கு வெளிப்படுகின்றது, சோதனை செய்யுங்கள். முக்கியமான விசேஷத்தன்மை, ஒரு ராஜ்யம். எப்படி அங்கு சத்யுகத்தில் எப்படி அங்கு ஒரு ராஜ்யம் தானாகவே
உருவாகின்றது. இரண்டாவது ராஜ்யம் என்று வேறொரு ராஜ்யம் என்பது கிடையாது. அதேபோல் நம்முடைய சங்கம யுகத்தின் இந்த பிராமண வாழ்க்கையில் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ராஜ்யம் இருக்கின்றதா? அல்லது சில சமயங்களில் இன்னொரு ராஜ்யமும் வந்துவிடுகின்றதா? ஒருவேளை செல்ல செல்ல சுயத்தினுடைய ராஜ்யத்தின் கூடவே மாயையின் ராஜ்யமும் இருக்கிறதென்றால், நடக்கிறதென்றால், அப்பொழுது அங்கு ஒரு ராஜ்யத்தின் சன்ஸ்காரம் என்று கூற முடியுமா? ஒரு ராஜ்யத்தின் சன்ஸ்காரம் என்று சொல்ல முடியுமா? ஒரு ராஜ்யத்தின் ஒரு ராஜ்யத்தோடு இன்னொரு ராஜ்யம் அப்படி நடக்காது அல்லவா? பரமாத்மாவினுடைய ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் ராஜ்யம், அல்லது சில சமயம் மாயையினுடைய அந்த தாக்கமும் வந்துவிடுகின்றதா? மாயையினுடைய அழுத்தம் அங்கு வந்து விடுகின்றதா? இதயத்தில் மாயையினுடைய ராஜ்யம் இல்லை தானே? எனவே இதனை சோதனை செய்து பாருங்கள், இதனை சோதனை செய்யுங்கள். இந்த விஷயங்களில் தன்னுடைய சார்ட் அதனை சோதனை செய்யுங்கள். இப்பொழுது சங்கமயுகத்தில் ஒரு பரமாத்மாவினுடைய ராஜ்யம் அல்லது மாயையினுடைய அழுத்தமும் வந்துவிடுகின்றதா? இப்பொழுதே சோதனை செய்யுங்கள், உடனடியாக இப்பொழுதே தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள். சார்ட், உங்களுடைய சார்ட் நீங்கள் பார்க்குறீங்க தானே? ஒருவேளை இதுவரைக்கும் இரண்டு ராஜ்யங்கள் இருக்கிறதென்றால், அப்பொழுது ஒரு ராஜ்யத்தினுடைய அதிகாரி அதிகாரியாக எப்படி ஆக முடியும்? இதுவரைக்கும் தனக்குள் இரண்டு ராஜ்யங்கள் நடக்கிறதென்றால், சத்யுகத்தில் ஒரு ராஜ்யத்தின் அதிகாரியாக எப்படி மாற முடியும்? என்ன, ஸ்ரீமத்தின் கூடவே மாயையின் வழியும் கலந்து விடுகின்றதா? ஸ்ரீமத்தின் கூடவே மாயையினுடைய வழியும் அங்கு கலந்து விடுகின்றதா? அதேபோல் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யமும் இருக்கும், அங்கு ஒரு தர்மமும் இருக்கும் அல்லவா? ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம். இங்கு தர்மம் என்றால் தாரணை. உங்களுடைய விசேஷமான தாரணை என்ன? பவித்ரத்தாவினுடைய தாரணை, தூய்மையினுடைய தாரணை. இதுதான் நம்முடைய விசேஷமான தாரணை, பாபா கூறுகிறார். எனவே சோதனை செய்யுங்கள். சதா, அதாவது எப்பொழுதும் எண்ணம், சொல், செயல் மற்றும்
உறவுகள், சம்பந்தங்கள், தொடர்புகள் இவற்றில் சம்பூர்ணமான மற்றும் எப்பொழுதும் தூய்மையினுடைய சுபாவம் இயற்கையான சுபாவமாக இருக்கின்றதா? எப்படி அங்கு நம்முடைய ராஜ்யத்தில் சத்யுகத்தில் தூய்மை நம்முடைய சுய தர்மமாக தானாகவே இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். அதேபோல் இந்த சமயத்தில் நிகழ்காலத்தில் பவித்ரத்தாவின் அதாவது தூய்மையினுடைய தாரணை என்று சொல்லும்பொழுது அதனை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. இந்த தூய்மையினுடைய தாரணை நம்முடைய இயற்கையான சுபாவமாக மாறியுள்ளதா? ஏனென்றால் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், உங்களுடைய அழிவற்ற சொரூபம் மற்றும் ஆரம்பகால ஆதி சொரூபம், அனாதி என்று சொல்லும் பொழுது அழிவற்ற சொரூபம் பரந்தாமத்தினுடைய சொரூபம் மற்றும் ஆதிகால சத்யுகத்தினுடைய சொரூபம் தூய்மை பவித்ரதா ஆகும். எனவே சோதனை செய்யுங்கள். ஒரு தர்மம் என்றால் பவித்ரதா தூய்மை. இது நம்முடைய இயற்கையான சுபாவமாக இருக்கின்றதா? எது நம்முடைய சுபாவமாக இருக்கின்றதோ அது தானாகவே தன்னுடைய வேலையை செய்யும், தானாகவே வெளிப்படும். வேண்டாம் என்றாலும் அதுதான் வெளிப்படும். ஏனென்றால் குழந்தைகள் எப்பொழுது ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்களோ தந்தையோடு என்ன கூறுகிறீர்கள்? மிகவும் இனிமையான வார்த்தைகள், இனிமையான விஷயங்களை கூறுகிறீர்கள். நான் விரும்பவில்லை, ஆனால் சில சமயம் மனதில், சில சமயம் அதாவது நம்முடைய எண்ணங்களில், சில சமயம் வார்த்தைகளில் ஏதாவது ஒரு அப்பவித்ரத்தாவினுடைய அதாவது தூய்மையற்ற நிலையினுடைய அணு அளவு விஷயங்கள் வெளிப்பட்டு விடுகின்றது. சம்ஸ்காரம் என்பது பல பிறவைகளினுடையது அல்லவா? எனவே சில சமயம் வெளிப்பட்டு விடுகின்றது. எனவே ஒரு தர்மம் என்றால் அதனுடைய அர்த்தம் பவித்ரத்தாவினுடைய தாரணை, தூய்மையினுடைய தாரணை. தூய்மையை நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். பவித்ரத்தாவை ஆசிரியைகள் வார்த்தைகளிலும் கூட ஆவேசம் வந்து விடுகின்றது. கூறுகிறார்கள், கோபம் கிடையாது, கொஞ்சம் ஆவேசத்தில் வந்து விட்டேன். ஆவேசம் என்றால் என்ன? கோபத்தினுடைய குழந்தை தானே. ஆவேசப்படுவது கோபத்தினுடைய குழந்தைத்தான் அதுவும். எனவே என்ன? ஒரு தர்மம், ஒரு தர்மத்தினுடைய சன்ஸ்காரம் எப்பொழுது இயற்கையான சுபாவமாக மாறும்? சோதனை செய்யுங்கள்.
ஆனால் சோதனை கூடவே தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் சக்திகளின் மூலமாக மாற்றம் கொண்டு வாருங்கள். இப்பொழுது தந்தை, அதாவது பாப்தாதா, ஆரம்பத்திலிருந்தே கவனத்தை ஈர்க்கிறார், கவனத்தை கொடுக்க வைக்கின்றார். இப்பொழுது சோதனை செய்து மாற்றம் செய்யக்கூடிய வேகமான முயற்சி செய்யலாம். அதற்கான அந்த மார்ஜின் இருக்கின்றது என்று கூறுகிறார். அதற்கான கொஞ்சம் நேரம் இருக்கின்றது. ஆனால் கொஞ்சம் சிறிது காலத்திற்கு பிறகு திடீரென்று டூ லேட் என்ற அந்த போர்டு டூ லேட் என்ற அந்த போர்டு வந்துவிடும். அதன் பிறகு சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது, பாபா எனக்கு கூறவில்லை, பாபா எங்களுக்கு கூறவில்லை என்று. எனவே இப்பொழுது முயற்சியினுடைய சமயம் முடிந்துவிட்டது. ஆனால் வேகமாக முயற்சி செய்வதற்கான சமயம் இப்பொழுதும் கொஞ்சம் இருக்கின்றது. இப்பொழுதும் இருக்கின்றது கொஞ்சம் வேகமாக முயற்சி செய்யும் சமயம். வெறும் சாதாரண முயற்சி அல்ல, அதிவேக முயற்சி. எனவே சோதனை செய்யுங்கள். வெறும் சோதனை செய்வதோடு மட்டுமல்லாது அதில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். பல குழந்தைகள் சோதனை செய்கிறார்கள், ஆனால் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சக்தி குறைந்து விடுகின்றது, இல்லாமல் போய்விடுகின்றது. சோதனை செய்யுங்கள், மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இவை இரண்டும் கூடவே இருக்க வேண்டும். சோதனை செய்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தனக்குள் சோதனை செய்து தனக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் உங்கள் அனைவருடைய சுயமரியாதை மற்றும் உங்கள் அனைவருடைய மகிமை என்ன, உங்களுடைய பட்டம் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான். மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றீர்களா, அல்லது வெறும் சக்திவானாக மட்டும் இருக்கின்றீர்களா? ஏனென்றால் யாரெல்லாம் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நினைக்கின்றீர்களோ தன்னை கையை உயர்த்துங்கள். நல்லது. யாரெல்லாம் தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நினைக்கின்றீர்களோ பாபாவுக்கு கை உயர்த்தி காண்பியுங்கள். நல்லது. மாஸ்டர் சர்வசக்திவான்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்றால் அதற்கு என்ன சொல்லட்டும்? அப்படிப்பட்டவர்களை என்னவென்று சொல்லலாம்? தன்னுடைய சம்ஸ்காரத்தை, சுபாவத்தை மாற்றம் செய்ய வேண்டும், ஆனால் செய்ய முடியவில்லை.
அப்பொழுது அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் என்ன சொல்லலாம்? தன்னைத்தான் கேளுங்கள். மாஸ்டர் சக்திவான் தானா அல்லது மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றீர்களா? மாஸ்டர் சர்வ சக்திவான். மாஸ்டர் சர்வ சக்திவான் தானே? சங்கல்பம் செய்தீர்கள் அல்லவா? செய்தே ஆக வேண்டும். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது, நடந்துள்ளது. எனவே நடந்துவிடும், நடக்கும், பார்க்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது. நடக்கும், பார்க்கலாம், நடந்தே தீரும். இந்த விஷயம்தான் மனதில் இருக்க வேண்டும். எனவே இப்பொழுது நேரத்திற்கேற்ப, நிகழ்கால நேரத்திற்கேற்ப முடிவுகள், என்ன முடிவுகள் இருக்க வேண்டுமென்றால், என்ன யோசித்தேனோ சங்கல்பம் மற்றும் சொரூபம், சங்கல்பம் மற்றும் அதனுடைய சொரூபமாக மாற வேண்டும். கூடவே சங்கல்பம் செய்தீர்கள், சொரூபமாகிவிட்டீர்கள். அப்படி மாற வேண்டும். சங்கல்பம் செய்தீர்கள், கூடவே அதன் சொரூபமாகிவிட்டீர்கள். இப்படி மாற வேண்டும். பாப்தாதா அவர்கள் பார்த்தார். இப்பொழுதும் அலட்சியம் மற்றும் ராயல் ரூபத்தின் சோம்பல், அலட்சியம் மற்றும் ராயல் ரூபத்தினுடைய சோம்பேறித்தனம், அதனை ராயல் சோம்பேறித்தனம் நடந்துவிடும். மாறிவிடுவேன். வந்து கடைசி அந்த நிலையை அடைந்து விடுவேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள். மேலும் அலட்சியம் என்று சொல்லும் பொழுது, செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், செய்து கொண்டு தான் இருக்கின்றேன், முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன், இதுதான் நடக்க வேண்டும், இது நடக்கத்தான் வேண்டும், இதை செய்யத்தான் வேண்டும். சொல்வது மற்றும் செய்வதில் அந்த வேறுபாடு வந்து விடுகின்றது. பாப்தாதா அவர்கள் ஒரு காட்சியை பார்த்தார். அந்த காட்சியை பார்த்து புன்சிரிப்பு சிரித்து கொண்டிருக்கின்றார். என்ன சொல்கின்றார்கள் என்றால், இது நடந்துவிட்டால்
இதை நீங்கள் செய்து தந்துவிட்டால் மிக நல்ல விதமாக முன்னேறிவிடுவேன். மற்றவர்களை மாற்றக்கூடிய உள்ளுணர்வு இருக்கின்றது, மனப்பாங்கு இருக்கின்றது. ஆனால் சுயம் தன்னை மாற்றுவதற்கான அந்த மனப்பான்மை அது அங்கங்கே குறைந்து விடுகின்றது. இப்பொழுது மற்றவர்களை பார்ப்பது இப்பொழுது பிறரை பார்க்கும் அந்த விருத்தி என்று சொல்லப்படுகின்றது என்றால் உள்ளுணர்வு மனப்பாங்கை மாற்றுங்கள். மற்றவங்களை பிறரை பார்க்கின்றீர்கள் என்றால் அவர்களுடைய விசேஷத்தன்மைகளை மட்டும் பாருங்கள். இது நடக்கத்தான் செய்கின்றது. இவரும் தான் இப்படி செய்கின்றார். ஏதாவது தவறு, ஒரு உதாரணத்திற்கு இவரும் தான் இந்த தவறு செய்கின்றார், இந்த தவறு இது நடக்கத்தான் செய்கின்றது. இந்த உணர்வு இதனை குறைத்து கொள்ளுங்கள். தன்னை பாருங்கள். தந்தையை எதிரில் வையுங்கள். தந்தையை தனக்கு எதிரில் வைத்து கொள்ளுங்கள். தன்னை பாருங்கள். மற்றபடி யாராக இருந்தாலும், மகாரத்தியாக இருந்தாலும் அல்லது அவரை விட குறைந்தவர்களாக இருந்தாலும், முயற்சியில் ஏதாவது ஒரு குறையை ஒவ்வொருவரும் சரி செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே தந்தையை மட்டும் பாருங்கள். இரண்டு தந்தையர்களை பாருங்கள். ஒன்று சிவத்தந்தை, இன்னொன்று பிரம்மா தந்தை. பிரம்மா பாபாவை பாருங்கள், சிவபாபாவை, சிவத்தந்தையை பாருங்கள், பிரம்மா தந்தையை பாருங்கள். எப்பொழுது தந்தை உங்களுக்கு தன்னுடைய இதயத்தின் சிம்மாசனத்தில் அமர வைத்து விட்டாரோ, மேலும் நீங்கள் கூட உங்களுடைய இதய சிம்மாசனத்தில் தந்தையை அமர வைத்து விட்டீர்களோ, உங்களுடைய இந்த ஸ்லோகன் கூட இருக்கின்றது, தந்தையை மட்டும் பாருங்கள், சகோதரனை பாருங்கள், சகோதரியை பாருங்கள் என்று. அப்படிப்பட்ட ஸ்லோகன் கிடையாது. ஒரு தந்தையை மட்டும் பாருங்கள். ஏதாவது ஒரு குறை ஒவ்வொருவருக்குள்ளும், அனைவருக்குள்ளும் இதுவரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் ஒருவேளை பிறரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால், பிறரை பார்க்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய விசேஷத்தன்மைகளை மட்டும் பாருங்கள். எந்த ஒரு குறையை தன்னிடமிருந்து அவர்கள் நீக்குகிறார்களோ அதனை பார்க்காதீர்கள். பிறரை பார்க்க வேண்டுமென்றால், பிறரை பார்க்க நினைத்தீர்கள் என்றால் அவர்களுடைய விசேஷத்தன்மைகளை மட்டும் பாருங்கள். அவர் எந்த ஒரு குறையை தன்னிடமிருந்து நீக்குகிறார்களோ அதனை பார்க்காதீர்கள். இரண்டாவது விஷயம், நம்முடைய ராஜ்யத்தில் நினைவுக்கு வருகின்றதல்லவா, நம்முடைய ராஜ்யம் நேற்று இருந்தது, மீண்டும் நாளை நம்முடைய ராஜ்யம் வரும். உங்களுடைய புத்தியில், உங்களுடைய கண்களில் நம்முடைய ராஜ்யம் தெளிவாக வந்துவிட்டதல்லவா? எவ்வளவு முறை ராஜ்யம் செய்துள்ளீர்கள்?
அதனை அந்த எண்ணிக்கை மனதில் கொண்டு வந்தீர்களா? பல முறை ராஜ்யம் செய்துள்ளீர்கள். அதனை சொல்லும் பொழுது எதிரில் அந்த காட்சி வந்து விடுகின்றது. நம்முடைய ராஜ்யம், நம்முடைய ராஜ்ய அதிகாரி ரூபம் மற்றும் உயர்ந்த ராஜ்யம், தேவதா ராஜ்யம், எதிர்கால சத்தியத்தினுடைய தேவதா ராஜ்யம், அந்த ராஜ்ய அதிகாரி, தேவதா ராஜ்ய அதிகாரி ரூபம் எப்படி நம்முடைய ராஜ்யத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு இயற்கையாகவே இருக்கும். அனைவரும் ஞானம் நிறைந்த சம்ஸ்காரமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் சட்டம் எது, ஒழுங்கு எது என்று நன்றாகவே தெரியும். அதே போல் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பாருங்கள். தந்தையினுடைய கட்டளைப்படி நடக்கின்றீர்களா, அல்லது சில சமயம் மாயையினுடைய கட்டளையும் அங்கு வந்து விடுகின்றதா? மாயனுடைய கட்டளைப்படியும் நடக்கின்றீர்களா? மனம் நம்முடைய மனதின் வழி, பிறர் கூறும் வழி, ஒரு தந்தை கூறும் வழியை தவிர மற்ற இந்த வழிகளெல்லாம் கிடையாது தானே? சட்டம், ஈஸ்வரிய சட்டம் இருக்கின்றது தானே? அப்பொழுது கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள். எவ்விதமான கவலையும் இருக்காது. ஏனென்றால் அனைத்து பலன்களும், அனைத்து பிராப்திகளும் நமக்கு கிடைத்துள்ளது. இப்படி நீங்கள் சோதனை செய்யுங்கள். சங்கம் யுகத்தினுடைய இந்த சிரேஷ்டமான பிராமண பிறவியில் அனைத்து பிராப்திகளும் இருக்கின்றதா? தந்தை நமக்கு அளித்துள்ளார் அனைத்து பிராப்திகள். இது பகவானுடைய பிரசாதம் போன்றது. கோயில்களில் பகவானினுடைய பிரசாதம் என்று அதற்கு எவ்வளவு மகத்துவம் அளிக்கிறார்கள். எனவே தந்தையிடமிருந்து கிடைத்துள்ள பிராப்திகள் ஒவ்வொன்றும் பகவானுடைய பிரசாதம். இந்த பிரசாதம், அதனை பயன்படுத்துகின்றீர்கள் தானே? அது ஆஸ்தியும் கூட, நம்முடைய சொத்தும் கூட, அது நம்முடைய உரிமையும் கூட, அதிகாரமும் கூட. அது நம்முடைய உரிமை, நம்முடைய அதிகாரம், நம்முடைய சொத்து, நம்முடைய பிரசாதம், பகவான் அளித்துள்ள பிரசாதம் கூட அது. எனவே சோதனை செய்து பாருங்கள். சட்டம் மற்றும் ஒழுங்கு, ஈஸ்வரிய சட்டம் மற்றும் ஒழுங்கு, இவ்விரண்டிலும் சம்பன்ன நிலையில் இருக்கின்றீர்களா? இவ்விரண்டும் முழுமையாக இருக்கின்றதா நம்முடைய வாழ்க்கையில்? சோதனை செய்யுங்கள். ஈஸ்வரிய சட்டதிட்டங்கள் மற்றும் ஒழுக்கம் சொல்லலாம். பாப்தாதா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு விஷயம், அதில் பெரும்பான்மை பெரும்பான்மையினருக்கு, அதாவது சமயத்திற்கேற்ப
என்ன சக்தி கிடைத்துள்ளதோ, அதாவது மாற்றம் செய்யக்கூடிய அந்த பரிவர்த்தனையினுடைய சக்தி, பரிவர்த்தனை சக்தியை சமயத்திற்கேற்ப செயலில் கொண்டு வர வேண்டும். இதில் எவ்விதமான கடின உழைப்பு கிடையாது. இதில் அனைவருக்கும் அனுபவம் இருக்கின்றதல்லவா? ஒருவேளை எப்பொழுதாவது எவ்விதமான தோல்வி ஏற்படுகின்றது, மாயையிடம் தோல்வி ஏற்படுகின்றது என்றால், எல்லோரும் நீங்கள் சொற்பொழிவாற்றும் போதும் இதனை கூறுகிறீர்கள், கிளாஸில் கூட, வகுப்பில் கூட இதனை கூறுகிறீர்கள். இரண்டு வார்த்தைகள் நம்மை கீழே விழ வைக்கக்கூடியதும் அதுதான், நம்மை உயர்த்தக்கூடியதும் அதுதான். அந்த இரண்டு வார்த்தைகள் நீங்கள் அனைவரும் தெரிந்துள்ளீர்கள், உங்கள் அனைவருடைய மனதில் வந்துவிட்டது. அந்த இரண்டு வார்த்தைகள் நான் மற்றும் என்னுடையது. சொற்பொழிவாற்றும் பொழுதும் கூறுகிறீர்கள், இதனை பற்றி வகுப்பிலும் அதாவது சொற்பொழிவாற்றும் போது கிளாஸ் செய்யும்போது இதனை கூறுகிறீர்கள். அதனை பாப்தாதா கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்கள் கிளாஸ் செய்யும்போது. இப்பொழுது இந்த இரண்டு வார்த்தைகளை பரிவர்த்தனை சக்தி மூலம், மாற்றத்தின் சக்தி மூலமாக எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றீர்களோ அப்பொழுது நான் இன்னார் இன்னார் இந்த பிராமணன், ஆனால் நான் யார்? பாப்தாதா அவர்கள் சுயமரியாதை அளித்துள்ளார். எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களோ அப்பொழுது ஏதாவது ஒரு சுயமரியாதையை அதனை கூடவே சேர்த்து கொள்ளுங்கள். அதாவது புத்தியில் கொண்டு வாருங்கள். நான் என்ற வார்த்தை கூறினீர்கள், உடனடியாக சுயமரியாதை நினைவிற்கு வந்துவிட்டது. என்னுடையது என்ற வார்த்தையை கூறினீர்கள், தந்தை நினைவிற்கு வந்துவிட்டார், என்னுடைய தந்தை. இது இயற்கையாகவே நினைவில் வந்துவிட வேண்டும். இந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள் போதும். நான் என்று சொல்லும்பொழுது என்னுடைய சுயமரியாதை, அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவான், என்னுடையது என்று சொல்லும்பொழுது என்னுடைய தந்தை. அதிகபட்சமாக தொடர்புகளில், பிறருடைய தொடர்புகளில் வரும்பொழுது இந்த இரண்டு வார்த்தைகள் மூலமாக மாயை வந்து விடுகின்றது. அந்த இரண்டு வார்த்தைகள், இந்த இரண்டு வார்த்தைகள் வேறு. ஒன்று நம்முடைய நோக்கம், இன்னொன்று நம்முடைய உணர்வு. இந்த இரண்டு வார்த்தைகள் மூலமாக மாயை வந்து விடுகின்றது. எப்பொழுதெல்லாம் என்னுடைய நோக்கம், அபிப்பிராயம் என்று கூறுகின்றீர்களோ அப்பொழுது யோசிக்கிறீர்கள், அங்கு வந்து ஆத்மீக நோக்கம் இருக்கட்டும், ஆத்மீக அபிப்பிராயம் இருக்கட்டும். இந்த நோக்கம் அல்லது உணர்வு, இந்த அபிப்பிராயம் என்று சொல்லும்பொழுது ஆத்மாவினுடைய அந்த வார்த்தை, ஆத்மா என்ற வார்த்தை வந்து விட வேண்டும். உணர்வு என்று சொல்லும்பொழுது நல் உணர்வு, நற்சிந்தனை, அதாவது நல் உணர்வு என்ற அந்த வார்த்தை வந்து விட வேண்டும். இந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்களுடைய பட்டம் என்ன? உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். உலகை மாற்றுபவர்கள்.
உலகை மாற்றுபவர் இந்த வார்த்தைகளை மாற்ற முடியாதா என்ன? எனவே நேரத்திற்கேற்ப பரிவர்த்தனை சக்தியை, அதாவது மாற்றத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள். பின்னால் வருகின்றது ஒரு விஷயம் கடந்து சென்று விட்டதென்றால் பிறகு மனதில் வருத்தம் ஏற்படுகின்றது. ஆனால் நேரம் கடந்து விட்டது, ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் பிறகு மனதில் வருத்தம் ஏற்படுகின்றது. ஆனால் வருத்தம் ஏற்பட்டு பலன் என்ன? நேரம் கடந்து விட்டது. எனவே இப்பொழுது அதிவேகத்தினுடைய அவசியம் தேவையாக இருக்கின்றது. அதிவேக முயற்சி, மிக வேகமான முயற்சி. அவ்வப்பொழுது கிடையாது, அவ்வப்பொழுது முயற்சி செய்கின்றோம், அப்படி கிடையாது. மிக வேகமான முயற்சி. இப்படி யோசிக்காதீர்கள். பெரும்பான்மையான நேரம் நன்றாக இருக்கின்றேன், ஆனால் பாப்தாதா அவர்கள் கூறியுள்ளார், கடைசி நிமிடத்தினுடைய அதற்கு உத்தரவாதம் கிடையாது. எப்பொழுது கடைசி நிமிடம் வரும் என்று யாருக்குமே தெரியாது. திடீரென்று அந்த திடீர் விளையாட்டு நடக்கும் என்று கூறுகிறார். கடைசி நிமிடம் ஒருவருக்கு மரணம் வருகின்றது என்றால் அந்த கடைசி மரணம் வரும் தருவாய் எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. பல குழந்தைகள் பாபாவுக்கே மிகவும் இனிமையான வார்த்தைகள், இனிமையான விஷயங்கள் கூறுகின்றார்கள். நேரம் இன்னும் கொஞ்சம் வேகமாக செல்லும் பொழுது அந்த துறவு மனப்பான்மை தானாகவே வந்துவிடும் என்று கூறுகிறார்கள். ஆனால் பாப்தாதா அவர்கள் கூறிவிட்டார், பல காலத்தினுடைய உழைப்பு, முயற்சி தேவை. ஒருவேளை கொஞ்ச காலம் மட்டுமே முயற்சி செய்துள்ளீர்கள் என்றால் பிராலப்தம் கூட குறைவான நேரத்திற்கு தான் கிடைக்கும். முழுமையான பிறவிகளினுடைய அந்த 21 பிறவிகள் சொல்லுவோம் இல்லையா, முழுமையான பிராலப்தம் கிடைக்காது. 3 வார்த்தைகள் பாப்தாதா கூறுவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று திடீர் என்று நடக்கும், இன்னொன்று எப்பொழுதும் தயார் நிலை, மூன்றாவது பல காலத்தினுடைய முயற்சி. திடீர் என்பது இந்த 3 வார்த்தைகள். திடீர் ஒன்று, எவரடி எப்பொழுதும் தயார் நிலை, மூன்றாவது பல காலத்தினுடைய முயற்சி. வேறு எங்கும் யாருக்கும் எங்கும் கடைசி நிமிடம், கடைசி நொடி வரும் வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுதும் கூட பாருங்கள், பல பிராமணர்களுக்கு அந்த கடைசி நிமிடம் வந்துவிடுகின்றது. திடீரென்று அந்த மரணம் ஏற்படுகின்றது. எனவே பல காலத்தினுடைய முயற்சி, முழுமையாக 21 பிறவிகளினுடைய அந்த ஆஸ்தியை அடைய வேண்டும். முழுமையாக 21 பிறவிகளினுடைய ஆஸ்தியை அடைய வேண்டும். இதற்கான அந்த தீவிர முயற்சியை
மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் வையுங்கள். முதல் எண்ணில், முதல் பிறவியில் நம்முடைய ராஜ்யத்தில் வர வேண்டும். என்ன யோசிக்கிறீர்கள்? முதல் பிறவியில் வர வேண்டும் தானே? இல்லை இப்படி நினைக்கின்றீர்களா? முதல் ஜென்மமோ இல்லாட்டி பரவாயில்ல, வேறு எந்த பிறவிலும், இரண்டாவது அல்லது மூன்றாவது பிறவிலும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யார் இப்படி புரிந்துள்ளீர்களோ, நம்முடைய ராஜ்யத்தில் முதல் பிறவியில் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூடவே என்னுடைய பாட்டும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். என்னுடைய பாட் ஸ்ரீ கிருஷ்ணரோடு முதல் பிறவியில் இருக்க வேண்டும். கையை நீங்கள் உயர்த்துகிறீர்கள், கை உயர்த்தி காண்பித்துள்ளீர்கள். அதனை பார்க்கும்பொழுது பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. கை தட்டுங்கள் என்று கூறுகிறார். மகிழ்ச்சியின் கைத்தட்டல். ஆனால் முதல் பிறவியில் வாருங்கள், அதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் என்ற அந்த வார்த்தை வருகின்றது பாருங்கள். எல்லாரும் முதல் பிறவியில் வர வேண்டும் தானே? இரண்டாவது விஷயம் சொல்லட்டுமா? பாபா கேட்கிறார். நல்லது. எவ்வளவு பேர் வந்திருக்கின்றீர்களோ, முதல் பிறவியில் வந்தே ஆக வேண்டும். நன்றாக கை தட்டுகிறீர்கள். முதல் பிறவி, மேலும் முதல் நிலை. முதல் நிலை, அந்த முதல் நிலையை இப்பொழுது உருவாக்க வேண்டும். இந்த உறுதியான சங்கல்பம் வேகமாக செல்ல வேண்டும். என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட தடை வந்தாலும் இந்த தடையை அழிப்பவருக்கு முன்பு அந்த தடை என்பது அழிந்துவிடும். வெற்றி வாகை சூடுவார்கள். தடையை அழிப்பவர்கள் முன்பு தடை அழிந்துவிடும், வெற்றி கிடைத்துவிடும். உங்கள் அனைவருடைய பட்டம் என்ன? தடையை அழிப்பவர்கள். இப்பொழுதும் கூட ஆனால் இப்பொழுதும் தடை வருகின்றது என்றால் நீங்கள் தூரத்திலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். தடையை அளிப்பவர்கள் ஒரு தடை வருகின்றதென்றால் தூரத்திலிருந்தே அதனை தெரிந்து கொள்வார், என்ன நடக்கின்றது என்று. அவர்களால் எளிதாக அந்த தடையை அழித்து விட முடியும், வெற்றியை அடைந்து விட முடியும். எனவே பாப்தாதாவும் இதனைத்தான் விரும்புகிறார். அனைத்து குழந்தைகளும் கூடவே செல்ல வேண்டும், பின்னால் இருந்துவிடக்கூடாது. ஒன்றாக தந்தை கூட செல்ல வேண்டும். தந்தை பாப்தாதாவுக்கு குழந்தைகள் இல்லாமல் மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை.
எனவே மன உறுதியை ஒரு பொழுதும் பலகீனமாக்காதீர்கள். செய்தே செய்தே ஆக வேண்டும், செய்தே தீர வேண்டும், பார்க்கலாம், நடந்துவிடும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாதீர்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூறாதீர்கள். மன உறுதி வெற்றியினுடைய சாவியாகும். இந்த சாவியை ஒரு பொழுதும் தொலைத்து விடாதீர்கள். மன உறுதி இதுதான் வெற்றியினுடைய சாவி. இதனை ஒரு பொழுதும், இந்த சாவியை ஒரு பொழுதும் தொலைத்து விடாதீர்கள். மாயை பாருங்கள், சில சமயம் விளையாட்டு காண்பிக்கும். எனவே இந்த சாவியை மிக நல்ல விதமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இப்பொழுது சோதனை செய்யுங்கள். நம்முடைய ராஜ்யத்தினுடைய சம்ஸ்காரம் இப்பொழுதிலிருந்தே தாரணை செய்ய வேண்டும். அதாவது நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். செய்யலாம், நடந்துவிடும், நடக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாதீர்கள். செய்தே தீர வேண்டும். இந்த செய்யலாம், நடந்துவிடும், இதெல்லாம் இந்த வார்த்தைகள் பிராமணர்களுடைய டிக்ஷனரியிலிருந்து அதனை நீக்கிவிடுங்கள். செய்யலாம், பார்க்கலாம், நடக்கும், நடந்துவிடும், இந்த வார்த்தைகளை பிராமண டிக்ஷனரியிலிருந்து நீக்கிவிடுங்கள். பிறருடைய பலவீனங்களை பார்த்தாலும் கூட எல்லோருமே, ஏனென்றால் எல்லோருமே இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முயற்சியாளர்கள் முயற்சி செய்யவில்லை என்றால் பிராமண வாழ்க்கையிலிருந்து வெளியே சென்று விடுவார்கள். முயற்சி செய்து கொண்டிருப்பதனால்தான் பிராமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நான் முற்றிலும் நன்றாக இருக்கின்றேன், ஆனால் அவர் அப்படி செய்கின்றார். எனவே அவர் எனக்கு தடையாக இருக்கின்றார். இவர் இப்படி செய்யாமல் இருந்தால், இவர் மாறிவிட்டால் நான் மாறிவிடுவேன். இப்படி சொல்கிறீங்க. ஆனால் பாபா முன்பே நமக்கு ஸ்லோகன் அளித்துள்ளார். சுயமாற்றம் மூலமாகத்தான் உலக மாற்றம் அல்லவா? நாம் மாறி பிறரை மாற்ற வேண்டும். நான் மாற வேண்டும். அவர் மாறினால் நான் மாறுவேன் கிடையாது. அப்படி கிடையாது. அந்த நோக்கம் மற்றும் உணர்வு, இதனை மாற்றுங்கள். ஆத்மீக நோக்கம் இருக்கட்டும், ஆத்மீக சுபமான நல் உணர்வு இருக்கட்டும். களைப்படையாதீர்கள். நல் உணர்வு வையுங்கள். பிறர் மீது நல் உணர்வை வையுங்கள். அதாவது சுபபாவனை என்றால் நல் உணர்வு. உங்கள் பிராமணர்களாகிய உங்களுடைய வாயிலிருந்து எந்த ஆத்மாவுக்காகவும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூறாதீர்கள். இவர்கள் மாறமாட்டார்கள் என்று இந்த வார்த்தை கூறாதீர்கள். இது வரதானமாக மாறிவிட்டதல்வா? பிராமணர்கள் வரதானம் கூறுகின்றார்கள். எனவே உங்கள் வார்த்தையில், உங்களுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. இவர் மாறமாட்டார் என்று அந்த வார்த்தை வரக்கூடாது. சுப பாவனை வையுங்கள். நல் உணர்வு வையுங்கள். அப்படி நல் உணர்வு சுப பாவனை வைக்க முடியாவிட்டால் ஒதுங்கி விடுங்கள். அவர்களை ஒதுக்கி விடுங்கள். ஆனால் எதிர்மறையான வார்த்தைகள், எண்ணங்கள் வரக்கூடாது. ஒன்று இப்போ இந்த விஷயம் ஒன்று செய்கின்றீர்கள். இன்னொரு விஷயம், இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறீர்கள்?
இன்று பாப்தாதா நல்ல விதமாக சோதித்து பார்த்தார். ரெண்டாவது என்ன சொல்கின்றீர்கள் என்றால், இது நடக்கத்தான் செய்கின்றது, இவரும் தான் இப்படி செய்கிறாரு, நான் இதை செஞ்சுட்டா அதில் என்ன பெரிய விஷயம், அவர் குளத்தில் கிணறுல குதிக்கிறார், அப்போ நீங்களும் அங்கே அந்த கிணத்துல குதித்து பார்க்குறீங்களா என்ன? இது புத்திசாலித்தனமா? ஒருத்தர் தவறாக கிணறுல குதிக்கிறாரு, அபாயத்தின் விஷயம். இப்பொழுது ஒரு விஷயம், 18ஆம் ஜனவரி வரைக்கும் பாப்தாதா முயற்சிக்காக இந்த வீட்டு பாடம் அளிக்கிறார். செய்வீர்களா? கை உயர்த்தி காண்பீங்கள். என்ன நடந்தாலும், மாற வேண்டுமென்றாலும், தனக்குள் சகித்து கொள்ள வேண்டுமென்றாலும், நான் செய்வேன், முயற்சி செய்வேன், என்னை மாற்றி காண்பிப்பேன். இது உறுதியாக இருக்கின்றீர்கள் அல்லவா? ஏனென்றால் இப்பொழுது திடீர் விளையாட்டு நிறைய நடக்கும், திடீரென்று நடக்கும். பாப்தாதா விரும்புவது என்னவென்றால், ஒரு குழந்தையும் கூட பின்னால் இருந்துவிடக்கூடாது, பாபா கூடவே செல்ல வேண்டும். எனவே ஒன்று, ஒருவேளை யாராவது மாறவில்லை என்றால் சுபபாவனை வையுங்கள். பிறர் மாறவில்லை என்றால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர் இப்படி கூறினார், அவர் இப்படி செய்தார், எனவே நானும் இதனை செய்ய வேண்டியதாக இருந்தது, செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன், இப்படி கூறாதீர்கள். செய்வது என்பது மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அந்த உணர்வில் ஒரு காரியம் செய்ய வேண்டும், நல்ல விஷயங்கள். ஆனால் குறைகளை பார்க்கிறீர்கள். என்றால் எனவே இப்பொழுது உங்களுடைய நோக்கம் மற்றும் உணர்வுகள், ஆத்மீக நோக்கம், ஆத்மீக எண்ணம், ஆத்மீக உணர்வு, ஆத்மீக நல்லுணர்வு, இந்த வார்த்தைகள் பாருங்கள். அதாவது இவர் இப்படித்தான் செய்கிறார், இது நடக்கத்தான் செய்கின்றது, இவர் இப்படி செஞ்சிட்டா, இவர் இப்படி செய்யும்பொழுது நான் இதை செஞ்சிட்டா என்ன பெரிய விஷயம், இந்த வார்த்தைகள் இப்படி நீங்கள் எப்பொழுதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? பாபா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகும்போது இந்த குழந்தை, இந்த சகோதரர் இங்கே இருக்கிறாரு, நானும் இங்கே இருந்துக்கிறேன், நான் உங்கள் கூட வரல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்வீர்களா? எனவே தந்தை மட்டும் பாருங்கள், மேலும் நோக்கம் மற்றும் உணர்வு இரண்டையும் மாற்றுங்கள், இரண்டிலும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஐந்து தத்துவங்கள், அந்த 5 தத்துவங்கள் மீது சுப பாவனை, நல்லுணர்வு வைக்கின்றீர்கள் என்னும் பொழுது நம்முடைய சகோதர சகோதரிகள் பிராமணர்கள், அவர்கள் மீது சுப பாவனை, நல்லுணர்வு வைக்க முடியாதா? இது நடக்கத்தான் செய்கின்றது, இது நடந்துட்டு தான் இருக்கும். இந்த வார்த்தைகளை முடித்து விடுங்கள். நான் மாறி காண்பிக்க வேண்டும். நான் மாறும் பொழுது பிறரும் மாறுவார்கள். இந்த உலகமே மாறும். இந்த சுப பாவனையோடு செல்லுங்கள். பிறகு பாருங்கள், வேகமாக நம்முடைய ராஜ்யம் வந்துவிடும். எனவே
18ஆம் தேதி இந்த 18ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 விஷயங்கள் சதா காலத்திற்கும் அதை எப்பொழுதும் தாரணை செய்யுங்கள். வெறும் எழுதி பாபாவுக்கு அனுப்பாதீங்க. நீங்கள் உறுதிமொழி எடுத்த அந்த பல விஷயங்களினுடைய அந்த ஃபைல் பாபாட்ட நிறைய வதனத்தில் இருக்கின்றது. பல விஷயங்களில் உறுதிமொழி எடுத்துள்ளீர்கள். அந்த உறுதிமொழிகளினுடைய ஃபைல் எல்லாம் பாபாட்ட வதனத்தில் இருக்கின்றது. உறுதிமொழியை மன உறுதியின் ரூபத்தில் அதன் ஆதாரத்தில் உறுதிமொழியை எடுத்து இந்த 2 வார்த்தைகளில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஆசிரியர்கள் நல்லது தானே செய்வீர்கள் தானே, மாதாக்கள் செய்வீர்கள் தானே, கை உயர்த்தி காண்பீங்கள். நன்றாக உயர்த்தி கையை நன்றாக உயர்த்தி காண்பீங்கள். பாண்டவர்கள் கை உயர்த்துங்கள். செய்வீர்கள் தானே, பாண்டவர்கள் கை உயர்த்துங்கள். பாண்டவர்களும் கை உயர்த்துகிறார்கள். நல்லது. பாப்தாதா ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருப்பார். பாப்தாதாவுக்கு இந்த காட்சிகளை பார்ப்பதில் அதிக நேரம் பிடிப்பதில்லை. சரிதானே? நல்லது. இந்த முறை சேவையினுடைய வாய்ப்பு போபால் ஜோனுக்கு கிடைத்துள்ளது. அனைத்து போபால் ஜோனை சார்ந்த சகோதர சகோதரிகளை பாப்தாதா எந்திரிச்சு நிற்க சொல்கிறாரு. நல்லது. போபால் ஜோனை சார்ந்தவர்களும் நிறைய எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கையில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள், வந்துள்ளீர்கள். பாப்தாதா எந்த குழந்தை எந்த ஜோனை பார்த்தாலும் அவர்களை இந்த பார்வையில் பார்க்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் எதிர்கால தேவாத்மா என்ற பார்வையில் பார்க்கிறார். புதிய குழந்தையானாலும் கூட உள்ளுக்குள்ளே சேவையின் அதிசயம் நடக்கின்றது. பாப்தாதாவிடம் செய்தி வரவில்லை என்றாலும் பாப்தாதா தெரிந்து கொள்கிறார், புதிய குழந்தையாக இருந்தாலும். அதிசயம் நிகழ்த்தி காண்பீங்கள். ஆரம்பத்தில் மிக நன்றாக சேவை செய்தீர்கள். பாப்தாதாவுக்கு நினைவிருக்கின்றது. போபால் ஜோனை பற்றி பாபா கூறுகிறார். இப்பொழுது ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காண்பீங்கள். செய்வீர்கள் தானே, செய்வீர்கள் தானே. நல்லது. சேவைக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. தங்கமான வாய்ப்பு ஒவ்வொரு ஜோனுக்கும் கிடைக்கின்றது. சேவையினுடைய தங்க வாய்ப்பு. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். சேவையினுடைய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது. நல்லது. அமருங்கள். பாப்தாதா உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி உள்ளதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்.
பிராமண குடும்பத்தினுடைய எண்ணிக்கை போபால் ஜோன். बाबा डबल विदेशी भाई बहने आए हैं, இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் வந்துள்ளார்கள். भाई बहने आए हैं, साथ में उनके यूथ भी है थोड़े. கூடவே இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் சொல்லும் பொழுது நிறைய இளைஞர்களும் இளைஞர்களும் வந்துள்ளார்கள். இரட்டை வெளிநாட்டு ஆத்மாக்கள் அனைவரையும் எழுந்திருக்க சொல்கிறார் பாபா. குறிப்பாக யூத், இளைஞர்கள், இளைஞிகள். உங்கள் அனைவர் தரப்பிலிருந்தும் இரட்டை புருஷார்த்தி குழந்தைகளுக்கு அனைவர் தரப்பிலிருந்தும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாபா கூறுகிறார். வாழ்த்துக்கள் என்று. நீங்கள் அனைவரும் மதுபனுடைய அலங்காரமாக மாறியுள்ளீர்கள். மதுபனுடைய அலங்காரமாக மாறியுள்ளீர்கள். எனவே மதுபனுடைய அலங்காரங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு குழுவை உருவாக்குங்கள். எப்பொழுதும் சீரான மற்றும் ஒருமுகப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது என்ற அந்த வார்த்தை வரக்கூடாது. சதா என்ற அந்த வார்த்தை இருக்கட்டும். சதா சீரான மனநிலை, ஒருமுகப்பட்ட மனநிலை. சதா அதாவது எப்பொழுதும் என்ற அந்த வார்த்தையை நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது என்ற வார்த்தை முயற்சியை சரியாக செய்ய முடிவதில்லை. அந்த வார்த்தையின் காரணமாக நடக்கும் பொழுதும் வரும்பொழுதும் சதா இந்த வார்த்தை நடைமுறைப்படுத்துங்கள். சதா என்று சொல்லும் பொழுதும் எப்பொழுதும் என்ற அந்த வார்த்தையை நடைமுறையில் கொண்டு வாருங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். எப்படிப்பட்ட ஒரு குழுவை வெளிநாட்டிலும் உருவாக்க முடியும், பாரதத்திலும் உருவாக்க முடியும். சதா சீரான ஒருமுகப்பட்ட மனநிலை, ஒருமுகப்பட்ட முயற்சி செய்பவர்கள். இதில் இப்படிப்பட்ட குழுவை உருவாக்கி காண்பீங்கள். செய்வீர்கள். இரட்டை புருஷார்த்தி குழந்தைகள், இரட்டை புருஷார்த்தி குழந்தைகளினுடைய பழக்கம். அந்த இரட்டை வெளிநாட்டினர் என்ன யோசிக்கின்றார்களோ செய்து காண்பித்து விடுகிறார்கள். எனவே இதனையும் செய்து காண்பீங்கள். நல்லது, அமருங்கள். நல்லது. நாலாபுரத்தின் அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி, திட சங்கல்பம், உறுதியான எண்ணம் படைத்த குழந்தைகளுக்கு யோசித்தேன், செய்தேன், செய்யலாம், செய்வேன், பார்க்கலாம் கிடையாது.
யோசித்தேன், செய்து முடித்து விட்டேன். சதா சதா தன்னைத்தான் மோகத்தை வென்ற சம்பந்தங்களினுடைய விஷயம் கிடையாது, தன்னுடைய சரீரத்தினுடைய உணர்வு மற்றும் சரீரத்தினுடைய அபிமானத்தின் மோகம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மோகத்தை வென்ற தயார் நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா ஸ்ரீமத்தில் ஸ்ரீமத் என்னும் கையில் தன்னுடைய புத்தியின் கையை கொடுக்கக்கூடிய, கூடவே பறந்து செல்லக்கூடிய, கூடவே பிரம்மா பாபாவின் கூடவே நம்முடைய ராஜ்யத்தில் வரக்கூடிய இப்படிப்பட்ட அதிவேக முயற்சியாளர்கள், தீவிர முயற்சியாளர்கள் என்று சொல்லும்பொழுது அதிவேக முயற்சியாளர்கள், மேலும் பறக்கும் கலையின் ஆத்மாக்களுக்கு பாப்தாதா பல பல ஆசீர்வாதங்கள் மற்றும் அன்பு நினைவுகள் ஸ்வீகாரம் செய்ய கூறுகிறார், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். மேலும் பாலகனிலிருந்து எஜமானன் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நமஸ்காரங்கள்.